ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் மெனுன்னே சொல்லலாம். சேனக்கிழங்குல குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் பண்ண போகிறோம். ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பும் ஒரு சைடிஷும் பண்ண போகிறோம். முன்னாடியே நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் ஊற வச்சு எடுத்துருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சேனக்கிழங்கை குழம்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஏன்னா சேனக்கிழங்கு வந்து நம்ம குழம்புலாம் பண்ணோம்னா அரிப்பெடுக்கும் இல்லையா? அதனால் இப்போ கட் பண்ணி முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ சேனக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்யறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேனக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ சேனக்கிழங்கை இந்த தயிரில் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு இதில் சேனக்கிழங்கு எடுத்து போட்டுடலாம். இந்த கிழங்கு சாப்பிட்றப்போ வாயில் நமைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் புளியெல்லாம் சேர்த்து நம்ம செய்வோம் இல்லையா? நம்ம இன்றைக்கி செய்ய போகிற குழம்புல புளி எதுவுமே சேர்த்துக்க மாட்டோம். அதனால அந்த மாதிரி அரிப்பு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சேனக்கிழங்கை தயிரில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஊறிட்டு இருக்கட்டும், நம்ம குழம்புலாம் செய்கிறப்ப எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து குழம்பு தாளித்து விட்றதுக்கு முன்னாடி தேங்காயெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் தேங்காய் சேர்த்துக்கலாம். கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, இந்த மாதிரி சின்ன துண்டு பட்டையாக ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வறுத்துக்கலாம். நல்லா கலர் மாதிரி வரணும், நல்லா அப்படியே பொன்னிறமாக இருக்கணும், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக தேங்காயை வறுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பூண்டு பல், இதையும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம வறுத்த தேங்காயும் இதில் சேர்த்து கலந்துக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். தேங்காய் வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி மொறுமொறுன்னு இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அந்த தேங்காயை வதக்கியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அதுங்களையும் நம்ம தாளித்து விட்றதுக்குள்ளே இதை ஆறிடும். அப்போ நம்ம அரைச்சிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இதில் தாளிக்கிறதுக்கு எதுவுமே சேர்த்துக்க தேவையில்லை. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலர் மாதிரி வரட்டும். நம்ம எப்பயுமே காரக்குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதக்கும் இல்லையா? அதே போலயே இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா? இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா நம்ம புளியெல்லாம் இதில் சேர்த்துக்க மாட்டோம் இல்லையா? அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். தக்காளி போட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம சேனக்கிழங்கு வந்து தயிரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா? அதையை சேர்த்துக்கலாம். இது வந்து 300 கிராம் சேனக்கிழங்கு இருக்கும். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 200லேருந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்திங்கன்னா அந்த தோலெல்லாம் சீவிட்டு நம்ம குழம்புக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் போட்டு இப்போ கலந்து விட்டுறலாம். நம்ம சேனக்கிழங்கு போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம தயிரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா? அதையே ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் நம்ம உப்பு போட்டு வதக்கணுன்னா நல்லா அந்த நம்ம தக்காளியோட சேர்ந்து வதங்கி வரப்போ கிழங்குலையும் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா தக்காளி கிழங்குலாம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுங்குள்ளேயும் தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த தேங்காய் நல்லா ஆறிடுச்சு. இது மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேங்காய், வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, ஒரு பட்டை, இது மட்டும்தான் அரைக்கணும். அதே போல் தேங்காயும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக இருக்கிற மாதிரி வதக்கிட்டு தான் நீங்கள் இந்த குழம்பு செய்யணும். அப்போ தான் ருசி அதிகமாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தக்காளி கிழங்குலாம் சூப்பராக வதங்கிடுச்சு. இதில் மசால் பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1, 2, 3, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லித்தூள். மிளகாத்தூள் 1, 1.5, இதில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மசால் வந்து இது மட்டும்தான். நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுவும் வதங்கட்டும்.
பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா தேங்காய், அதையே சேர்த்துடலாம். அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இருந்தாலும் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்காதீங்க. ஓரளவுக்கு குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துக்காமல் ஓரளவுக்கு மீடியமாக தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பை வந்து வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம இதில் ரைஸ் வச்சிடலாம். சாதம் வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 படி தண்ணி ஊற்றிடுவோம். தேவையான உப்பு, சாப்பாடு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 3 விசில் வரதுக்குள்ளே குழம்புமே ரெடி ஆயிரும். நம்ம எடுத்து அப்புறம் பார்த்துக்கலாம். குழம்பு வேக வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே மணமாக இருக்கும் வீடேவும். அந்த தேங்காய் வறுக்கிறப்பயே பார்த்திங்கன்னா வீடு அவ்வளோ மணமாக இருக்கும். அதே போல் இந்த குழம்பு வேகிறப்பையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மணமாக இருக்கும். பாருங்கள் சேனக்கிழங்கு நல்லா கிழங்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெந்து தான் வந்திருக்கு பாருங்கள். 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டாலே போதும், நல்லா வெந்துடும். சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேன் வந்து நம்ம தேங்காயெல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதே பேனில் தான் தாளிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம், ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வரமிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். கீரைக்கு கடுகு போட்டு தாளிக்கிறத விட இந்த மாதிரி ஜீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா கீரை வந்து நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் சின்ன பசங்கள்லாம் கீரையெல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அதனால் பச்சை மிளகாய் போட்டோம்னா கீரை கூட சேர்த்து அந்த பச்சை மிளகாய் கலர் ஒன்றா இருக்கிறதுனால மிளகாய் எது கீரை எதுன்னு தெரியாது, அதனால் கடிச்சிருவாங்க. அதனால் நம்ம வரமிளகாய் போட்டோம்னா சரியாக கரெக்டாக தெரியும் வேறு மிளகாய் தான் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா ஒரு கடியிலேயே பச்சை மிளகாய் கடிச்சிட்டு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சாப்பிடாமல் போயிடுவாங்க. அதனால தான் கீரைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலரில் பொரியல் பண்ணுற இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே போல் வெங்காயம் வந்து அதிக நேரம் வதங்கவும் தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம கீரை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். கீரை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வெந்து வத்துறப்போ வந்து கொஞ்சமாக இருக்கும். கீரையை வந்து வதக்கி விட்ருவோம். அந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா அடியில் இருக்க வெங்காயம் வந்து கருகாமல் இருக்கும். அதனால் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. கீரையை பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி எண்ணெயில் கலந்து விட்டுட்டேன். இனி நம்ம தண்ணி தெளிக்கல, உப்பெல்லாம் போடலை. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு 2 கை அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கலாம். உப்பு போட்டு இந்த மாதிரி கலந்துருவோம். இப்போ கீரை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. இருந்தாலும் கொஞ்சம் முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான். பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி கலந்தாச்சு. இப்போ கீரையை வந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டே வேக வச்சுக்கலாம். கீரை நல்லா வெந்து தண்ணியும் வத்திருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். எப்பயுமே பொரியலுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தேங்காய் துருவல் சேர்க்குறப்ப வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த தேங்காய் வந்து நல்லா வெந்து போகாமல் அந்த பச்சை தேங்காய் வந்து அப்படியே இருக்கும். அதனால தான் நீங்கள் அடுப்பை ஆனில் வச்சுட்டு தேங்காய் போட்டிங்கன்னா அந்த தேங்காய் வந்து அந்த கீரையோடையோ இல்லை பொரியலோடையோ சேர்த்து நல்லா வெந்து வந்துடும் இல்லையா, அதனால் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீரையை வந்து இறக்கிடலாம். சாப்பாடு, சேனக்கிழங்கு குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் சேனக்கிழங்கு குழம்பு நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் கொடுங்க. எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் சேனக்கிழங்கு குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.